Hi friends, welcome to 1C recipes and vlogs. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். நெய் மைசூர் பாக் அல்லது கீ மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல நெய்யோட வாசத்தோட நல்ல சாஃப்டான ஒரு எம்மியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு இந்த தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க. தீபாவளி மட்டும் இல்லை, மற்ற ஸ்பெஷலான ஒகேஷன்ஸ் அப்பையும் மற்ற பண்டிகை நாட்களுக்கும் நீங்கள் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நெய் மைசூர் பாக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்ன அப்படின்னா 2 கப் அளவு சுகர், அடுத்து ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவு நெய்யை வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, உருக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவை வெறும் கடாயில் போட்டு அது சூடாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா குழிவாக இருக்கிற மாதிரி ஒரு கடாய் எடுத்திருக்கேன் நான். இது வந்து நான் ஆப்பம் ஊற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த இண்டோலியம் கடாய். இதில் மேக்ஸிமம் நான் ஸ்வீட் பண்ண மாட்டேன், நான்ஸ்டிக்கில் தான் மேக்ஸிமம் பண்ணுவேன். இந்த தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாங்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, கொஞ்சம் பரவாயில்லாமல் வருது, ஆனால் நான்ஸ்டிக் அளவு ரிசல்ட்டு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த கடலை மாவு நல்லா சூடாகிற வரைக்கும் வதக்கினா போதும். நம்ம உப்புமா பண்ணுவோம் இல்லையா, ரவா உப்புமா, ரவா கிச்சடி பண்ணும்பொழுது அந்த ரவா சூடாகிற வரைக்கும் வறுப்போம் இல்லையா, அது மாதிரி இதை வதக்கி எடுத்துக்கலாம். கலர் மாறிடக்கூடாது, ரொம்ப அடி பிடிக்க விட்டுறாதீங்க. இப்போ இந்த மாவு நல்லா ஹீட் ஆன பின்னாடி ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. மாவு தொட்டு பார்த்தாலே தெரியும் அது நல்லா சூடாக இருக்கா இல்லையான்ட்டு. ப்ளஸ் வந்து அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு தெரியும். அந்த மாவு வதங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மாவு சலிக்கிற சல்லடையில் சேர்த்து கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தும் லைட்டாக சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அது நம்ம நெய்யில் சேர்த்து அந்த சுகர் சிரப்பில் சேர்த்து கிளற அது உடஞ்சி நல்லா ஸ்மூத்தாக மாறிடும். இப்போ இதில் 1லேருந்து 1.5 கப் அளவு நெய் உருக்குன இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நெய்யில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவு நெய் அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுல போயிடுச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கப் அளவு நெய் இருக்குது. அது போதுமா என்னன்னு தெரியல, அதனால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவு நெய் மெல்ட் பண்ணி இன்னொரு 1.5 கப் அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம மாவு வதக்கின அதே கடாயை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கடாயில் 2 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்து தண்ணி ஆட் பண்ண பின்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். முன்னாடியே ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சுகரோட கலர் வந்து கேரமல் கலரில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 கப் அளவு சுகருக்கு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் சேர்க்குறனால அந்த சுகரில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த செஃப் தீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு இல்லையா, நம்மளோட தமிழ்நாடு செஃப், அவரோட வீடியோஸ் பார்க்கும்போது சொன்னார். அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் செக் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அது உண்மை தான். பால் சேர்த்து அந்த சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த சுகரில் இருக்கிற அந்த அழுக்கு ஃபுல்லாக மேலே நுர மாதிரி பொங்கி வருது. அது அந்த மாதிரி டீ வடிகட்டுற ஸ்ட்ரெயினர் இருக்கும் இல்லையா, அதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த மாதிரி சுகர் சேர்த்து பண்ணுற, அதாவது ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய அந்த ரெசிபிஸ் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறையா வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தார். நானும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன், அது கரெக்டு தான். இப்போ அந்த சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ பாருங்கள், நம்மளோட சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நெய்யில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவை அதில் சேர்த்துடலாம். நீங்கள் டைரெக்டாகவும் அந்த கடலை மாவை சலித்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நெய்யில் நல்லா கலந்து அப்படியும் ஆட் பண்ணலாம். 2 விதமாகவும் பண்ணலாம். இப்போ அந்த மாவு ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். அந்த நெய் அப்சர்வ் ஆகி உறிஞ்சி அந்த மாவு வந்து லைட்டாக தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது மறுபடியும் நெய் 1 கரண்டி அளவு ஆட் பண்ணணும். அந்த நெய் நம்ம ஆட் பண்ண அந்த மாவு வந்து உள்ளே இழுக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணாமல் நெய் வந்து மேலே மிதக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நெய் ஆட் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே 1.5 கப் அளவு நெய் சேர்த்து தான் அந்த மாவை ரெடி பண்ணியிருக்கிறனால
ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நெய்யே சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது இப்போ நான் ஒரு கரண்டி அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணி மறுபடியும் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நெய் வந்து காணா போயிடும். மறுபடியும் ஒரு கரண்டி அளவு நெய் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5th 6th ஸ்டேஜில் அந்த ஆட் பண்ண நெய் வந்து மேலே மிதந்து வரும். பேனில் ஒட்டாமல் சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபைனல் ஸ்டேஜ் இது. இடையில நான் 2-3 கிளிப் வந்து கட் பண்ணிட்டேன். ஃபைனல் ஸ்டேஜ் இது. இப்போது நம்ம நெய் ஆட் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த நெய் வந்து அந்த மாவு உள்ளே இழுத்துட்டு தான் இருக்குது. இழுத்துட்டு அந்த நெய் காணாமல் போயிடுது. இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டோம். அந்த மாவு வந்து நல்லா குக் ஆகியிருக்கு. ஸ்மெல் சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஆட் பண்ண நெய் வந்து மேலே நல்லா மிதந்து வருது. அப்சர்வ் பண்ணால் மேலே மிதந்து வருது. அந்த மாவும் அந்த பேனில் ஒட்டாமல் நம்ம கரண்டி வச்சு மூவ் பண்ண வருது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் முன்னாடியே நெய் தடவி ரெடியாக வச்சுருங்க. அப்போ தான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொட்டின பின்னாடி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி லெவல் பண்ணிடுங்க. சரிசமமாக எல்லா சைடும் ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி லெவல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு குழிவான கரண்டி இருக்கும் இல்லையா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறின பின்னாடி இந்த மாதிரி ஸ்மூத்தாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்லா சமமாக இருக்கும். இப்போ நெய் வந்து மேலே மிதந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா ஆற அந்த நெய் ஃபுல்லாக அந்த மைசூர் பாக்கு உறிஞ்சிரும். நல்லா ஆறின பின்னாடி ஒரு கை பொறுக்கிற சூடு இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறின பின்னாடி அந்த பீசஸை எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்து தீபாவளி அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்து நீங்களும் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுங்க. இப்போ அந்த வார்ம் டெம்பரேச்சர் வந்திருக்கிறனால நான் வந்து பீசஸாக கட் பண்ணுறேன். லைட்டாக ஹீட் இருக்கும்பொழுது நான் லைட்டாக அவுட்லைன் மட்டும் போட்டிருந்தேன். அதுக்கடுத்து நல்ல ஒரு கை பொறுக்கிற சூடு வந்துருந்துச்சு. அந்த டைமில் நல்லா டீப்பாக அந்த லைன்ஸை வந்து கட் பண்ணுறேன் நான். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அந்த நெய்யை காணாமல் பாருங்கள். இப்போது அந்த மைசூர் பாக்கு ஒன்றையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். இப்போது இதை ஓப்பன் பண்ணி அதாவது உடச்சி பார்க்கலாம் உள்ளே எந்த அளவு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஈஸியாக உடையுது. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இந்த கீ மைசூர் பாக் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Thank you so much for watching.